இது ரொம்ப மைல்டான அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டான உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா ரொம்ப குறைவான நேரத்தில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் தேங்காய், பொட்டுக்கடலை ரெண்டையும் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் நெய், எண்ணெய் ரெண்டையும் சேர்த்துட்டு ஹோல் கரம் மசாலாஸ்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம். ஹோல் கரம் மசாலாஸ் பொரிஞ்சோடனே வெங்காயத்தை உள்ளே சேர்த்து கருவேப்பிலையும் உள்ளே சேர்த்து நல்லா வெங்காயம் பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நடுவில் உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதோட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இதோட பொடியாக நறுக்குன தக்காளியை உள்ளே சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வதக்கி விட்டுக்கலாம். இதோட ஓவர் நைட் ஊற வச்ச பச்சை பட்டாணியை உள்ளே சேர்த்துக்கலாம். இதோட உருளைக்கிழங்கு உள்ளே சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். இப்போ இதோட ஒரு 3 பச்சை மிளகாய் உள்ளே சேர்த்து மூடி போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் ஃபுல் ஃப்ளேம் வச்சுட்டு அப்புறம் சிம் பண்ணி 5 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். பட்டாணியும் உருளைக்கிழங்கும் பர்ஃபெக்டாக வெந்திருக்கும். ப்ரெஷர்லாம் போனோன்னா குக்கரை தந்து நம்ம அரைச்சி வச்ச இந்த தேங்காய் விழுதை உள்ளே சேர்த்துட்டு உடனே கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரஃபான ஒரு 1 கப் சேர்த்துருப்பேன். நல்லா அது கொதி வரும்போது திக்காகும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கொத்தமல்லி தூவி இறக்குறேன். நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா ரெடி. இடியாப்பத்தோட அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.